சில பிரபலமானவங்க அவங்க பர்சனல் லைஃப்பை வெளியில தெரியாம திடீர்னு மேரேஜ் எல்லாம் பண்றதை பார்த்துருப்பீங்க. சில பிசினஸ் பீப்புள்ஸ், ஆக்டர்ஸ் இப்படி நிறைய பேர் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க. அவங்கள எப்படி அதை மெயின்டைன் பண்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3 விஷயத்த அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க லைஃப் சக்சஸாவும் இருக்கு, பிளான்டா போறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களோட ரியல் பிளானை வெளியில சொல்ல மாட்டாங்க. லைஃப்ல ஒரு கோல் வச்சிருப்பாங்க, அந்த பெரிய கோலை மேக்ஸிமம் யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அது ஷேர் பண்ணாதனால அவங்க என்ன அடுத்த மூவ்மெண்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும் ஏன் இது பண்றாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி லைஃப்ல போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. உதாரணமா இப்ப ஆக்டர் விஜய் அரசியல்ல பண்ற விஷயங்கள், என்ன பண்றாரு, எப்படி பண்றாரு, பல பேர் கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனா அவர் டாக் ஆஃப் டவுனா இப்ப இருக்கிறாரு. அந்த மாதிரி சில பிளான் வெளியில ஷேர் பண்ணாம பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க இன்கம் வெளியில யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க மணி பத்தி எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எனக்கு இது வரப்போகுது, என்கிட்ட இது இருக்கு, இந்த அமௌண்ட் இந்த அக்கௌண்ட்ல இருக்கு, இது நான் பண்ண போறேன், இதுல வித்தா எனக்கு இந்த காசு வரும், இந்த சொத்து வரும் அப்படின்றத சொல்லாதீங்க. ஏன்னா இதே சில பேர் டூலா யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட, உனக்கு அடுத்த மாசம் வருதில்ல, எனக்கு இந்த இஷ்யூ இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் கூட அப்படின்றது கேட்கறதுக்கு வரலாம். உங்களால தட்டவும் முடியாது. நீங்க சில விஷயங்கள் உங்களை யூஸ் பண்ண கூட அவங்க ரெடியா இருக்கலாம், உங்களை யூஸ் பண்ணி தூக்கியும் போடலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலாக உங்க பணத்தை, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே பணம் தான். பணத்தை பத்தி எந்த பெரிய விஷயத்தையும் வெளியில டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்லயும் அது முக்கியமானவங்கிட்ட மொத்தம். தேர்டு, உங்களோட பர்சனல் ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள் வெளியில சொல்லாதீங்க. இப்போ நான் வீடியோல சொல்றது பர்சனல் ப்ராப்ளம் சொல்றது உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கணும். எனக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது, ஏன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். சில பேர் அதை புரியாம பாக்குறவங்க, தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கன்னு நினைச்சிட்டு உங்க ப்ராப்ளத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இவங்க இந்த ப்ராப்ளத்துல தான் இருக்கிறாங்க, இவங்க கிட்டன்னு சொல்லி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. உங்க ப்ராப்ளத்தை வச்சு அவங்க கெயின் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அத சில பேர்கிட்ட மாத்திரம் ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுங்க. அது ஒருத்தரோ 2 பேரோ தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் ஒருத்தர். உங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமானவங்க, அப்பா அம்மா, உங்க மென்டார், யார்கிட்டயாவது. அப்ப இந்த விஷயம் வெளியில போகாதப்போ உங்களால உங்க அப்பா அம்மா உங்க ப்ராப்ளத்தை வச்சு அவங்க இன்னும் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க உங்க ப்ராப்ளத்தையும் உங்க ஸ்ட்ரகிளையும் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லுங்க. ஊரே சொல்ற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. லைஃப்ல இந்த 3 விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஒரு பிரபல மாதிரி நீங்களும் ஆகலாம். அவங்கள மாதிரி ஆக்டரோ ஒரு பிசினஸ் மேனோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரியல. ஆனா லைஃப்ல இப்ப நீங்க எந்த விஷயத்திலையும் மாட்டாம லைஃபை ஸ்மூத்தா போறதுக்கு இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி இந்த வீடியோவை முதல்ல இருந்து பாருங்க, புரியும்.